இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்டுன்னு செஞ்சாலும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கஞ்சி செய்யலாம் வாங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு கஞ்சி தான் செய்ய போகிறேன் பசங்க 2 பேருக்கும். ஸோ கேழ்வரகு கஞ்சியை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுனா, நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்து அதில் 6 டீஸ்பூன் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லம்ஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக சூடாகி வரும்போது கேழ்வரகாக நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும், கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது கலர் நல்லா மாறி ஒரு திக்னஸாக வரும். அந்த ஸோ இப்போ காசி ஆறின பாலை ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் மாறின உடனே 1.5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு நான் கார்னிஷிங்காக ஒரு 4லேருந்து 5 காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். சூப்பரான ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேயே டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக காலையிலேயே சாப்பாடு வடித்து மீன் குழம்பும் வச்சுட்டு கூட முட்டை அவிச்சு போட்டுட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு கட்டிடுச்சு.